மக்களே வணக்கம். உங்களுக்கு ஒரு அடிப்படை அரசியல் தெரியணுமா? இந்த 4 விஷயத்த பேசுகிறவங்ககிட்ட இருந்து எப்பவுமே ஒதுங்கிறீங்க. ரொம்ப ஆபத்தானவர்கள். நம்ம சாதி, நம்ம மதம், நம்ம இனம், நம்ம மொழி, இவங்கெல்லாம் மிகவும் ஆபத்தானவர்கள். கூட இருந்தே குழியை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அமைதிப்படையில் சத்யராஜ் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது ஒரு வசனம் சொல்லுவார், மக்கள் சாதியாகவும் மதமாகவும் இனமாகவும் மொழியாகவும் பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்ம மாதிரி அரசியல்வாதிகள் குதிரை ஏறி போய்கிட்டே இருக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. யாராவது ஏதாவது சொன்னாங்க நம்ம மொழி உணர்வை தூண்டுற மாதிரி, நம்ம இன உணர்வை தூண்டுற மாதிரி, சாதி உணர்வை தூண்டுற மாதிரி எதாவது பேசுனாங்கன்னா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. இவங்கெல்லாம் மிகவும் ஆபத்தானவர்கள். நாட்டையே சீரழிக்கிறதுக்காக வந்தவர்கள். சாதி மதம் இனம் மொழி அடிப்படையில் அரசியல் பேசுபவர்கள். வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் எந்த ஒரு கட்சியும் சார்ந்ததல்ல, நம் தேசத்தை சார்ந்தது, தேசப்பற்றை சார்ந்தது, இந்தியன் என்ற உணர்வை சார்ந்தது. நம் நாட்டிற்காக பாடுபட்டவர்கள், நம் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் எல்லாரையும் குறிக்கிறது. நம்மளுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் குறிக்கிறது. தனிப்பட்ட வகையில் எந்த கட்சியுமோ எந்த மனிதனையுமோ குறிக்கவில்லை. நாமும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்கோம். அப்போ நம்ம இருக்கக்கூடாது அந்த வந்தே மாதரத்தில்? கண்டிப்பாக இருக்கணும். தேசிய கீதம், நம் நாட்டின் தேசிய கீதம், இந்தியன் என்ற உணர்வு இருக்கணும். யாராவது உங்களுக்கு நம்மளோட தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல இசைக்கப்படலை அப்படின்னு சொன்னால் அதை காதில் எடுத்துக்காதீங்க. மொழியை வச்சு அரசியல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. அது ஒன்றுமே இல்லை, அது மிகப்பெரிய தவறு. நம் நாடு, நம் மாநிலம், நாம் எல்லாம் ஒன்றாகிய ஒருங்கிணைந்த ஒரு மக்கள். இதை பிரிக்க நினைக்கிறாங்க. அதில் உங்களுடைய செவிகளை சாய்க்காதீங்க, எதையுமே கேட்காதீங்க. ஆமாம், இவங்க இந்த மாதிரி தான் அரசியல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வெளியில் போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? நல்லது, வாழ்த்துக்கள்.